So guys, சுப்பிரமணி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சேலஞ்ச் வீடியோ. நண்பர்களே, இதுவரைக்கும் இப்படி ஒரு சேலஞ்சை நீங்க தமிழ்நாட்டுல எந்த சேனல்லையும் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். 3 லெவல் இருக்கு போது ஒரே ஒரு டேங்க் செட் பண்ணி பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இந்த வாட்டி ஒரே வீடியோல 6 டேங்க் செட்டப் பண்ண போறோம். சேலஞ்ச் வின்னருக்கு எத்தனையோ பரிசு கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஹைலைட் யார் வின்னரோ அவங்களுக்கு 10,000 rupees பிளஸ் ஒரு கார். காரா? சீரியஸா? உண்மையாவா? சீரியஸ்லி கார் இன்னும் நல்லா தருவோம். நல்லா தருவோம். தருவோம், சீரியஸா தருவேன். யார் வின்னரோ அவங்களுக்கு கார். நண்பர்களே, அதான் ஹைலைட். இன்னைக்கு காரை தட்டி தூக்கிட்டு போறது யாருன்னு நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. நம்ம தான் கட்டுறோம், தூக்குறேன் கைஸ். சோ ரைட் சைடுல வினோத் ப்ரோ, விஷால் அனுமண்டா. காரு எங்களுக்கு தான், 10,000 ரூபாய் காசு எங்களுக்கு தான். மாத்திங்க அடிச்சுறீங்க. ரைட் சைடுல வினோத் ப்ரோ அண்ட் வினோத் ப்ரோவோட அனகொண்டா. அப்புறம் லெஃப்ட் சைடுல ஏன்டா லெஃப்ட் சைடுல பாடி பில்டர் விவேக் அண்ட் கபிஸ். அடி இப்படி அடிச்சு காட்டு. போட்டியோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 3 லெவல் நடக்க போகுது நண்பர்களே. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம். இந்த இருக்குல்ல குட்டி டேங்க், இந்த மாதிரி 2 டீமுக்கும் 2 குட்டி டேங்க் கொடுத்துருவோம். ஸோ 1 நிமிஷம் டைம்ல யாரு சூப்பரா டேங்க் செட் பண்றாங்களோ அவங்க வின்னர் கிடையாது. அது மாதிரி இதுக்கு அப்புறமும் இன்னும் 2 டேங்க் செட்டப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குட்டி டேங்க், அப்புறம் ஒரு பெரிய டேங்க், அப்புறம் அதை விட பெரிய டேங்க். கடைசியா ஒரு ஜட்ஜ் வராரு நண்பர்களே. ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கோம். ஹம்சா இஸ் பேக். ஹம்சா வராரு. ஹம்சா யார் வந்தாலும் சரி நம்ம தான் நண்பர்களே. ஃபைனலா சீஃப் கெஸ்ட் வச்சு நம்ம வின்னர் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 3 லெவல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெவல் குட்டி டேங்க், செகண்ட் லெவல் இந்த டேங்க், தேர்ட் லெவல் இந்த டேங்க். ஃபைனலா ஜட்ஜ் வச்சு எந்த டேங்க் எந்த 3 டேங்க் பெஸ்டா இருக்கோ அந்த 3 டேங்கோட ஓனருக்கு நம்ம 10,000 ரூபாய் பரிசும் காரும் கொடுக்க போறோம். வரும்போது இவங்க 4 பேரும் பைக்ல வந்திருக்கலாம். ஆனா போகும்போது யாரோ 2 பேர் கார்ல போறாங்க. நம்ம தான் கைஸ் காரோட போற வீட்டுக்கு. அப்புறம் மெயினா யார் தோக்குறாங்களோ அந்த டீம் எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடணும். எப்படி அவனும் ஆடுவாங்க? தோக்குற டீம் தானே ஆடணும். நீங்க ஏன் பயப்படுறீங்க வினோத் ப்ரோ? நான் நீங்க ஆடக்கூடாது. இல்ல நான் ஆட வைப்போம். அவனோட நான் ஆடலாம். நானே ஆடுறேன்னு சொல்லிட்டேன். தோக்க போற டான்ஸ் ஆடுவோம். நண்பர்களே, ஒரு டீம் கார் ஓட்டிட்டு 10,000 ரூபாய் எடுத்து வீட்டுக்கு போக போது, இன்னொரு டீம் டான்ஸ் ஆடி உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போது. அந்த டீம் எதுன்னு இந்த வீடியோ எண்ட்ல தெரியும். 3 லெவல்ல 3 டீமா டேங்க் செட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெவலோட டீம் வந்து அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். தெரியுதா? இந்த அவெஞ்சர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம 2 டீமுக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம் ரேண்டமா. அந்த டீம் வந்து இந்த கேரக்டர் வச்சு வெறும் 1 நிமிஷம் தான் டைம். அந்த 1 நிமிஷம் டைமுக்குள்ள அவெஞ்சர்ஸ் வச்சு யார் சூப்பரா செட் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் லெவலோட வின்னர்லாம் லாஸ்டா செலக்ட் பண்ணுவோம். இப்போ 2 சைடுமே அவெஞ்சர்ஸ்ல ஒரு பார்ட் இந்த பக்கம், அவெஞ்சர்ஸ்ல ஒரு பார்ட் இந்த பக்கம்னு 2 பக்கமும் 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவெஞ்சர்ஸ் பொம்மைகளை செட் பண்ணி வச்சிருக்கேன் நண்பர்களே. இப்போ யாருக்கு எந்த சைடு, ரைட் சைடு யாருக்கு வேணும், லெஃப்ட் சைடு யாருக்கு வேணும் அப்படிங்கறத டாஸ் தான் முடிவு பண்ண போகுது நண்பர்களே. லாஸ்ட் சேலஞ்ச் வந்து வினோத் ப்ரோ கடல் வச்சு சேலஞ்ச் வின் பண்ணதால இந்த வாட்டி டாஸ் வினோத் ப்ரோ கேட்க போறாரு. ஸ்பின் பண்றேன். ஹெட் தோத்துட்டாரு. இப்போ நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்த சைடு வேணுமா, இந்த சைடு வேணுமா? சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. அதுவா கைஸ்? இப்போ வந்து டாஸ் ஜெயிச்சதுனால அவங்க ரைட் சைடு செலக்ட் பண்றாங்க. வினோத் ப்ரோ அண்ட் அனகொண்டா லெஃப்ட் சைடு போறாங்க. கைஸ் பாத்தீங்கன்னா டாஸ் வின்னாவே டாஸ் வின்னாவே அந்த இடத்துக்கு போலாம் பார்த்தோம். தோத்தாலே கிடைக்குது. கைஸ் வினோத் ப்ரோவோட டீம்ல பாருங்க. அவர் செலக்ட் பண்ண டேபிள்ல இருக்கிறது ஒரு ஹல்க், ஒரு அயன் மேன், அப்புறம் சில குட்டி குட்டி கற்கள், அப்புறம் எல்லாரும் காமனா இங்க மணலுங்க. இங்க பாருங்க 2 டீமுக்கும் இங்க கீழ மணல் இருக்கு. ஆமா, ஒரு லோடு மண் இருக்கு. 3 லெவலுக்கும் இந்த மண்ணை தான் யூஸ் பண்ண போறாங்க. மண் அவங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கபிஸும் பாடி பில்டரும் இங்க பாருங்க. ஒரு ஸ்பைடர் மேனு, ஒரு கேப்டன் அமெரிக்கா, ஒரு தமிழ்நாடு கொந்தளிச்சு. அப்படி பேசாதீங்க. தமிழ்நாடு எங்க பக்கம்? அப்படி இவங்க டீம்லயும் கொஞ்சம் வித்தியாசமான கற்கள், ஸ்பைடர் மேனு, அணில், அப்புறம் பூனை எல்லாமே இருக்கு நண்பர்களே. இப்போ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவ்வளவுதான், டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆரம்பிங்க. நடுவில் டைம் போதுண்டா. மண்ணெல்லாம் வச்சிருக்கான். மண்ணடா. ஓ மை காட். just 30 seconds left. 2 கையும் தூக்கி வைப்போம். எப்படி வைப்போம்? இல்ல ஒரு கை தூக்கி வைப்போம். 20 seconds left. ஃபைனல் ஜெயிச்சிரோம் போல. ஓகே. 15 14 13 12 10 9 8 7 6 5 4 3 2 1. டிங் 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 டிங். ஜெயிச்சிட்டு வரா. ஜெயிச்சிடா. டைம்
நண்பர்களே, ஒரு நிமிஷம் டைம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எப்படி வேணுமா நிப்பாரு கலுக்கு அது கலுக்கு விருப்பம். பக்கத்துல வாங்க. அதுக்கு வந்து தொடிக்குள்ள மாட்டி காலை வெளிய எடுக்க முடியாம இருக்கு. கைஸ், கொடுத்த ஒரு நிமிஷம் டைம்ல அருமையான ஒரு டேங்க் செட்டப்பை டாஸ் ஜெயிச்ச நம்ம டாஸ் தோத்த நம்ம வினோத்புரா செட் பண்ணிருக்காரு. சொல்லுங்க, இது எப்படி என்ன பண்ணிருக்கீங்க இதுல? என்ன பண்ணிருக்கோம், அப்படி ஒரு பெரிய மவுண்டைனு, அதை சுத்தி கலர்ஃபுல்லான கலர் இந்த கல். ஆமா, அதுல வந்து நம்ம சாம்பியன் ஹல்க்கு, அது அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஹல்க் மூவில இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மலையில இருந்து துள்ளி துள்ளி போவார். அதே மாதிரி ஒரு மலைக்கு மேல நின்றுட்டு அப்படி அவர் வெறியா ஒரு ஸ்டில் கொடுக்க. சரி, இவர் ஏன் டேங்க் வெளியே தொங்கிட்டு இருக்காரு? அவரு அவெஞ்சர் அப்படிதான் போவாரு. நண்பர்களே, இப்போ செகண்ட் டீம் ஒரு டேங்க் இங்க பாருங்க சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. இங்க மண்ணுக்குள்ள எதையோ போட்டு புதைச்சி குழச்சி அலைஞ்சி சின்ன குழந்தைங்க மாதிரி சூப்பரா செட் பண்ணிருக்கீங்க. சூப்பரா செட் பண்ணிருக்கீங்க. கேப்டன் அமெரிக்கா தொங்கிட்டு இருக்காரு யாருல. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனு நம்ம மெயின் ஆள் இங்க உள்ள இருக்கு. அவர்தான் இவர்தான் தெரியும்ல. அவர் யாரும் தெரியும், அவர் யாரும் தெரியல. நண்பர்களே, தெரிஞ்சதை கமெண்ட்ல ஸ்பாம் பண்ணுங்க. எப்படி? அப்ப யாரு நம்ம இல்ல 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 இல்ல, இனிதான் இருக்கு, போட்டி இனிதான் இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச டாம் அண்ட் ஜெர்ரி வச்சிருக்கோம் கரெக்டா. சரி, ஓகே. குழந்தைகளுக்கு விருப்பமான ஒரு தொட்டி ரெடி பண்ணிருக்கீங்க நீங்க. எனக்கு ஒரு டவுட், ஸ்பைடர்மேன் இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஆய் போற மாதிரி இருக்காரு. ஸ்பைடர்மேன் எப்படி உட்கார்ந்துருக்க பாருங்க. இது என்ன பொசிஷன் இது? இப்படி இருந்தா ஆளு போலாம். அவர் அப்படி ஸ்பைடர்மேன் இப்படி போறாரு. சோ இப்போ முதல் ரவுண்ட்ல யாரும் வெட்டி வரல, அது லாஸ்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. 3 ரவுண்ட் ஓட்டுன்ற மாதிரி 3 ரவுண்ட் உங்களுக்கு இப்ப நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு போவோம். இப்போ குட்டி டேங்க்ல இருந்து இதை விட கொஞ்சம் பெரிய டேங்க். அந்த டேங்கோட தீம் தான் ஹைலைட். ஹாட் வீல்ஸ் கார்ஸ், ஹாட் வீல்ஸ், அவெஞ்சர், எல்லா விதமான கார் டிசைனா வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க எக்கச்சக்கமான டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 2 சைடும் ரேண்டமா நம்ம டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அடிக்கிறோம். பட் 2 சைட்லயும் எந்த சைடு யாருக்கு வேணும் அப்படிங்கறத திரும்ப டாஸ்க் போட்டு செலக்ட் பண்ண போறோம். இந்த வாட்டி பாடி பில்டர் அண்ட் கபிஸ் டாஸ்க் கேட்க போறாங்க. லாஸ்ட் வாட்டி வினோத்புரா கேட்டாரு. டெய்ல்ஸா? எந்த சைடு? இந்த சைடா இந்த சைடா? சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. காரை பார்க்கும்போது நம்ம தான் மின்னணும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். மஞ்சள் இவங்களுக்கு 5 கார் கிடைச்சிருக்கு. 5 கார் ஹாட் வீல்ஸ் காரு, அப்புறமா பாறைகள், அப்புறமா பச்சை பாறை, அப்புறமா செவப். இது என்ன கலரு? நாங்க கேர்ள்ஸுக்கு பிடிச்ச பிங்க் கலர். பிங்க் கலர். அப்புறமா பெரிய பூந்தொட்டி, அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், அப்புறமா டைனோசர், ஆதி காலத்திலே அழிஞ்சு போன டைனோசர் குட்டிகள் திரும்ப கொண்டு வர போறோம் நம்ம டேங்குக்குள்ள. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம தான் வின்னுடே கபி, நம்ம தான். போங்க கைஸ். ஓ மை குட்னஸ், வெறித்தனமா டைனோசர், நார்மலான டைனோசர்லாம் இல்லை, எல்லாம் டினோசாரஸ். அயன்மேனுக்குள்ள காரு, ஸ்பைடர்மேனுக்குள்ள காரு, கேப்டன் அமெரிக்கா காரு, பேட்மேன் காரு. இவங்களோட 4 காருமே வந்து 4 தீம், அந்த அவெஞ்சர்ஸ் தீம்ல கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஹாட் வீல்ஸ் எல்லாம் அவெஞ்சர்ஸ் தீம்ல. ஆனா பக்கம் அந்த காரோட இந்த கார் தான் பார்க்க வேற லெவலா இருக்கு. எல்லாம் டைனோசர் தான், ஆனா ஒரு வெரைட்டி மொரட்டத்தனமான டைனோசர். அப்புறம் குட்டி குட்டி பாறைகள், பச்சை, இவங்களுக்கு பச்சை கலர் குட்டி குட்டி கல்லு, அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். அப்படி 2 டீமுக்குமே செமையான டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இல்ல, பெஸ்டா இருக்கு. உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கன்ஃபார்ம். நீங்க ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கு. நாங்க தான் கைஸ். ஃபர்ஸ்ட் லெவல்ல 1 நிமிஷம் டைம் கொடுத்தோமா. இப்போ இது மிட் லெவல் டேங்க்னால வெறும் 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷம் டைம்குள்ள இவங்க 2 பேரும் எப்படி செட் பண்ணி யாரு தட்டி தூக்கிட்டு போறான்னு பார்க்கலாம். இன்னும் ஒண்ணு போன இதுல எங்களை பார்த்து காப்பி பண்ணாங்க, அது மாதிரி இந்த வாட்டி பண்ண கூடாது. அதனால இதை வந்து யாரா கவர் பண்ணுங்க. இந்த வீடு கிட்ட முன்னாடி பச்சை கலர் துணி போட்டு மறைப்பாங்க, அதே மாதிரி மறைச்சிருக்காரு. கண்டிஸ்டி படாம இருக்கு கைஸ். கேவலமா இருந்தா தான் மறைப்பாவ. நாங்க அப்படி கிடையாது, டீசெண்டா பண்ண போறோம். மறைச்சிக்கிட்டு நீங்க அங்க உள்ள என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்கு தெரியும்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆரம்பிச்சு வாங்க மொத்தமா ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியுதா கைஸ்? சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல எல்லாம் தார் ரோட்ல ரோடு போடுவாங்க, ஆனா இங்க பாருங்க மணல்லயே ரோடு. நீ என்ன 2 பேரும் சிமிலரா பண்றீங்க கைஸ்? கிரியேட்டிவிட்டி ஆன் தி பீக் நண்பர்களே. இதுவரைக்கும் இப்படி ஒரு சேலஞ்ச் தமிழ்நாட்டுல எந்த சேனல்லயும் பார்த்திருக்கீங்க? ஓ மை காட், இப்படி இங்க பாக்கறீங்களா? டேய் அனகோட்டா, வாயோட சுடு. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் விடுறா. சி வினோத் ப்ரோ, சத்தியமா இது ஓகே இருக்கு ப்ரோ. மாசா பண்றீங்க. அது தமிழ்நாட்டுக்கே தெரியுமே நாங்க மாசா பண்ணுவோம். பச்சை போடுறா, மலையில ஃபுல்லா போட்டு கவர் பண்ணிடு. வினோத்னா இப்ப நீங்க தான் அங்க பார்த்து காப்பிடிக்கன்னு நினைக்கிறேன். அங்க அந்த அளவுக்கு அங்க பயங்கரமா இருக்கு. கவர் பிரிக்கு டைம் என்ன 2 நிமிஷம் போடல. 4 மினிட்ஸ் தான் இருக்கு. 4 மினிட்ஸ் தான் இருக்கு. என்னடா பண்ற? டேய் செத்தனாய பாத்து தட்டல இந்த கவர் வருது. எனக்கு இப்ப வின்னர் யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு நண்பர்களே. இப்படியே போனா ஆட்டத்துல இருந்து வெளியே போயிருவீங்க. நான் வினோத் புரா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல நண்பர்களே. வினோத் புரா அண்டர் பிரஷர் கைஸ், வினோத் புரா அண்டர் பிரஷர்.
அவருக்கு மூஞ்சிலே தெரியுது பிரஷர். வினோத் ப்ரோ பிரஷர் இல்லை வினோத் ப்ரோ. பல போட்டிகளை நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏய் என்ன மேம் பண்றீங்க நீங்க? அந்த புல்லு சாப்பிடுறதா புல்லு கூட விட்டுருக்கோம். சத்தியமா வேற லெவலா இருக்கு. சீரியஸா? ஓகே 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 கைஸ், வெறும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. கைஸ் 2 மினிட்ஸ். உங்களுக்கு நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா தான் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. 3 நிமிஷத்துலயே அவங்க கிட்டத்தட்ட மொத்த டான்ஸ் எடுக்க முடிச்சிட்டாங்க. இதான் அவ்வளவுதான். கண்ணீர் அஞ்சலி. கவி எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா? உண்மைட்டா என்ன பண்ணிருக்கானோ அப்படி? நமக்கா டேய் நல்லா இருக்கானு கேட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொன்னா யாருக்கு? நமக்கு நம்ம தான். டேய் டைம் போதும் டேய். 30 seconds left. ஓகே 10 9 8 7 6 5 4 3 2 1. நண்பர்களே, ஓ மை குட்னஸ், வாட் கிரியேட்டிவிட்டியில பக்காவா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வீட்டில் செட் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரியேட்டிவிட்டி டேங்க் எவர் இந்த சேனல் ஹிஸ்டரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். உனக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்க. உனக்கு ஒரு நம்ம பார்க்காத வெற்றியா மண்ணை உதறி விட்டாடா கை தட்டி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ விட்டாங்க. டைனோசர் புல்லு தின்னது. என்ன எக்ஸ்பிளனேஷன் இது? இது வந்து அந்த ஜுராசிக் பார்க்ல ஒரு டைனோசர். ஆமா ஆமா புல்லு தான் சாப்பிடும். ஓகே. அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் மண்ணு போட்டு அதுல புல்லு வச்சிருக்கோம். புல்லு மேய விட்டுருக்கீங்க அந்த டைனோசர். அது தேவைக்கு மாஞ்சிடோ இல்லனா சும்மா ஏதாவது செய்யும். சரி ஓகே. அப்புறம் அடுத்து கார் வந்து ரோட்ல போயிட்டு ரோடு போட்டுருக்கோம். சரி இப்படி வந்து வேற ஆளு டைனோசர் பார்க்கலாம் போலாம். இது எதுக்கு? இது மட்டும் சும்மா ஷோய்க்கு. அது ஷோய்க்கு. இந்த கார் வந்து தமிழ்நாட்டுல நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. சரி சரி சரி. பார்வைக்கு வச்சிருக்கோம், ஓட்ட மாட்டோம். பட் எனிவே நைஸ் கிரியேட்டிவிட்டி. இங்க பாருங்க, இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர். ரோட் ஷேப் அந்த டேங்க நம்ம பார்த்தாலே அப்படி கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. ஓகே. எனிவே வெரி இப்போ ஆப்போனன்ட் டேங்க பாத்துறலாமா? ரோடு போட்டது கபிஸ். ரோடு போட்டது கபிஸ், கோடு போட்டது நீங்க. இப்போ நம்ம ஆப்போனன்ட் டேங்க பாத்துறலாமா? அது பார்க்க கஷ்டமா தான் இருக்கு, பாப்போம். ஓகே. இங்க பாருங்க गाइस, ஆப்போனன்ட் டேங்க இப்போதான் மூடி வச்சிருக்காங்க. நீ ஃப்ரைட் ரைஸ் போல இருக்கு. கொத்து பரோட்டா. ஃப்ரைட் ரைஸ் இது அது டிசைன் என்ன ஷோக்கு வச்சிருக்கோம். என்ன ஷோ? ஏன்னா அது இந்தியாலயே ஒரே ஒரு கார் தான் இருக்கு. மண்டைக்குள்ள பூத்தி வச்சிருக்கீங்க ஒரே கார. அந்த காரை தயாரிச்சவன் பார்த்தான்னா தொங்கிடுவான். இது மாதிரி மண்ணுக்குள்ளே. இது வந்து நம்ம இப்போ மீன் தொட்டி தான் பண்ணோம். கார் ரேஸுக்கு நம்ம போகல. மீன் தொட்டிக்குள்ளாடி நம்ம ஒரு கார் போற மாதிரி ஒரு இடத்த செட் பண்றோம். சூப்பர். இது வந்து ரோடு. நியாயம் வேண்டாமா? ரோட்ல வந்து இது கார் எல்லாம் போகுது. வினோத் ப்ரோ நீங்க வந்து டாங்க் செட்டப் பண்ணிருக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தப்பு என்ன தெரியுமா? இவன் ஒரு பாக்கெட் அப்படி உடைச்சி மொத்தமா தெறிக்க விட்டால, எப்படி தெரிச்சு கிடக்கு பாருங்க. ஒரு நீட் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. மத்தபடி எல்லாம் ஓகே தான். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி ஓகே. மலையில இருந்து சரிக்கு வந்துருக்கு. எங்க டிசைன் அது சாம்பார் மாதிரி இருக்கு. அது அவியல், கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் பிச்சு பிச்சு இது போட்டு சாம்பாரா? சாம்பார். இது பெர்ஃபெக்ட். இது வந்து டைனோசர் பார்க், ஜுராசிக் பார்க் பாத்துருக்கீங்க. எனிவே நண்பர்களே, இப்போ வினோத் ப்ரோட டேங்க் வினோத் ப்ரோக்கு பெஸ்ட். அப்படிதானே? சூப்பரா இருக்கு. உங்களோட டேங்க் உங்களுக்கு பெஸ்ட். சும்மா சொல்லு எது பெஸ்ட்? நான் சொல்ல கூடாது. கடைசி ஆடி சும்மா சொல்லலாம்ல எது பெஸ்ட்? ரெண்டுமே பெஸ்டா இருக்கு. 2 ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ரவுண்ட்ல மிகப்பெரிய தொட்டி. இவங்களுக்கு பெரிய தொட்டி, வினோத் ப்ரோக்கு ரொம்ப பெரிய தொட்டி. இருக்கிறதுல பெரிய தொட்டி நண்பர்களே, பாத்துக்கோங்க சைஸை. படா சைஸ் தொட்டி. இப்போ இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ரவுண்டோட தீம் வந்து அன்லிமிட்டட். என்ன வேணா எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பைக் வேணுமா பைக் எடுத்துட்டு வரலாம், கார் வேணுமா கார் எடுத்துட்டு வரலாம், என்ன வேணுமோ A to Z உலகத்துல இருக்க என்ன வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம். நண்பர்களே இப்ப டைம் பாத்துக்கோங்க. 12:58 ஆகுதா? பாத்துக்கோங்க 12:58 ஆகுது. 1:15 கரெக்டா ஒரு 17 மினிட்ஸ் டைம் இருக்கு. 15 மினிட்ஸ் வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து வெளியே போய் என்ன வேணுமோ எடுத்துட்டு வரலாம். என்ன வேணும்? 1:15 வரணுமா? 1:15 வந்துரும். 15 நிமிஷம் டைம். 15 நிமிஷம் டைம் பண்றது. ஓகே ஓகே. டேய் அதெல்லாம் எடுக்க கூடாது. ஏய் அது தண்ணிக்குள்ள போட முடியாது. போ. என்ன நடக்குது? சந்தோஷமா 15 வருஷம் கஷ்டப்பட்டது. இதெல்லாம் கிடையாது. ப்ரோ இது எடுக்கறானுங்க गाइस. சரி. இந்த கல் எடு இன்னத்தனா ஒரு பக்கெட் எடு இன்னத்தனா பக்கெட்ல பக்கெட் என்ன இருக்குல்ல பாருங்க கைஸ், ஜம்முன்னு விட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த டேங்க் அப்படியே நம்ம அந்த டேங்க்ல மாத்த போறோம். சூப்பரா இருக்கும் பாரு. இதை வச்ச போறோம். நீங்களே டைனோசர் முட்டை. பழைய இரும்பு இங்க வரல. ஆக்கர் கபி ஆக்கர்காரன் வந்திருக்கான். கைஸ் நம்ம பக்காவா செட் பண்ண போறோம். எல்லாமே எடுத்தாச்சு. இங்க பாருங்க गाइस, டைம் 9 சரியா? இன்னும் 6 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 டீம் வந்துட்டாங்க. 15 நிமிஷம் டைம் கொடுத்தோம். டேங்க் செட் பண்ண எவ்வளவு டைம்? டேங்க் செட் பண்ண 10 மினிட்ஸ். ஊர்ல இருக்க மொத்த குப்பையும் இங்க தான் இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க. ஆமா வைஸ் குப்பை கிடங்கு. இங்க பாருங்க. ஒருத்தன் என்னடா சைக்கிள் டயரை போய் கலத்துறான், பாறையை கலட்டுறான், கல்ல புடுங்குற, என்னெல்லாம். ஃபேனை துடைக்கிறது, குட்டி மினி ஃபேனு. இது வந்து நம்ம க்ளீன் பண்ண. இது எதுக்கு? அது CO2.
கார்பன் டை ஆக்சைடு மீனுக்கு தேவை கிடையாது. மீனுக்கு இல்ல பிளான்ட்டுக்கு. டேய் தண்ணிக்குள்ள இருக்க பிளான்ட்டுக்கு அந்த அவ்வளவு பிளான்ட்ஸ் அடிச்சு எங்க இருந்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அவ்வளவு பிளான்ட்ஸ். இன்னொரு நீங்க இது என்னது, இது குப்பையா? இது கவர் பண்ணிச்சிரு. இப்ப பாரு உள்ள என்ன இருக்குன்னு மட்டும் பாரு. ஆக்சிடென்ட் டேங்க்ல ஆட்டி போட்டீங்களா? எங்க வேணாலும் எடுக்கலாம். எங்க வேணாலும் எடுக்கலாம். என்ன ஆனா டேய் ஆக்சிடென்ட் டேங்க்ல இருந்து ரிஃப்ட் ஆட்டி போட்டுருக்காங்க. அதெல்லாம் கணக்கு. நீங்க டேங்க் சொன்னது யாரு? நீ தான் சொன்ன. என்ன வேணாலும் எடு, எந்த டேங்க் வேணாலும் எடு. ரிஃப்ட் மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட் டேங்க்ல செட் பண்ண அத்தனையும். எடுத்து வச்சிருக்கீங்களா? இங்க பாரு. டேய் கைஸ் கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல்க்கு வந்திருக்காரு. ஏய் எனக்கு வரட்டமா. இங்க பாருங்க கஷ்டப்பட்டு செட் பண்ண கீழ இருக்கு ஆக்சிடென்ட்ல. கீழ வீட்டுக்கு போய் இதெல்லாம் கிடையாது. இது என்ன? இங்க இரு. வா வா வா. நம்ம லாவா பாரு. அந்த அவரு சொல்லுவார் தெரியுமா, இந்த பைத்தியக்காரனால ஆனா வினோத் ப்ரோ வந்து ஆக்சிடென்ட் டேங்க்ல இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு வரணும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்போ த ரியல் சேலஞ்ச், த ஃபைனல் ரவுண்ட். ஜெயிக்க போறது யாரு? நாங்க. ஆட போறது யாரு? அவங்க. காரை எடுத்துட்டு போக போறது யாரு? நாங்க. நண்பர்களே 10 நிமிஷம் தான் டைம். ஆரம்பிக்கலாமா? இந்த 10 நிமிஷத்துல தெரிஞ்சிரும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கைஸ் வாய்க்கடிச்சு போட்டாச்சு ஆப்போசிட் டீமுக்கு. ஆட்டே போட கூடாது ப்ரோ, தப்பு ப்ரோ. ஒரு லோடு மண் எடுத்துட்டு வந்து தட்டிருக்காங்க ப்ரோ. அது அவங்களுக்கே தெரியாது. போடு. கைஸ் இந்த ரெண்டு டீமுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க ஒரு பிளானோட பண்ற மாதிரி தெரியுது. வினோத்ல நீங்க எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுவீங்க. வினோத் யாருன்னு மறந்துட்டு என்ன பண்றீங்க? இதான் பிளானிங். இப்ப பாரு வியூவர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க ப்ரோ? இருங்க ப்ரோ, இருங்க பாய். ஏய் அனகுண்டை ஏதோ பண்றா, பாம்பேது பிடிச்சி போடுல. ஜெயிச்சுட்டு தான் பேசுவோம். அப்ப நீ பேச மாட்டே இனிமே. These guys got some skills நண்பர்களே. guys இங்க பாருங்க, இவங்க இந்த driftwood வச்சிருக்காங்க. இவங்க இது driftwoodல விறகு. எங்க வீட்ல எங்க அம்மா எரிக்க விறகு, சாப்பாடு எரிக்க வச்ச விறகு. guys ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. இன்னொரு driftwood வச்சிட்டாரு, பாறையை அடிக்கிட்டாரு. அப்புறம் இது என்ன கொத்தமல்லி? அது என்னது? கொத்தமல்லி இலை. ஏய் இப்போ நீங்க கிளம்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. I think this guy is going to lose in this round நண்பர்களே. ஏய் கரையான் என்ன இருக்கு? டேய் அதெல்லாம் இல்ல. கரையானோட விறகு எடுத்துட்டு சைடுல சேர்ந்துக்கிட்டு அவ்வளவுதானா? அவ்வளோதான், நம்ம உட்காருவாங்க அப்படி. டேய் இங்க பாரு உட்கார போறாங்களா? 3 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. 3 நிமிஷத்துல டாக் செட் முடிஞ்சு. அவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். ஏய் கைஸ் நான் வந்து தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல வந்து இவங்க ஏதோ பிளான் பண்ணாம பண்ணாங்க, மொக்கையா பண்ணிட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் இங்க பார்க்கும்போது வினோத் ப்ரோ வந்து உள்ள இருக்க சிங்கம் வெளியே வந்துட்டு நினைக்கிறேன். கைஸ் இதனாலதான் ஒரு ஆள் ஓவரா புகழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ டைம் இருக்கிற போலங்க. என்னடா இது? இது பாட்டாங்க. கைஸ் இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. இதுவும் நீட்டா தான் இருக்கு, கொஞ்சம் அடர்ந்த காடு. இது அமேசான் காடா ப்ரோ? இறுதி கட்ட நொடிகள் போயிட்டு இருக்கு நண்பர்களே. இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. 1 minute 30 seconds to go. ஆட போறது யாரு, அவரை ஆட வைக்க போறது யாருங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. ஏய் 1 நிமிஷம் தான் இருக்கு, 1 நிமிஷம் தான் இருக்கு. கைஸ் 9 minutes 5 seconds. நிச்சயம் இதுவே சத்தியம். 30 seconds. நம்ம இடத்தை நீட்டா வைக்கணும். 30 seconds. 19 18 17 16 9 8 7 4 3 2 1. வினோத் ப்ரோ டேங்க் என்ன பண்ணிருக்கீங்க? ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுல? கைஸ் நம்ம எப்பவுமே அப்படியே நேச்சுரலா பண்ணுவோம். ரெடிமேடா எல்லாம் எடுத்து பண்ண அதே மாட்டோம். தான் இந்த தடவையும் பண்ணிருக்கோம். சொல்லு. எப்பவுமே நேச்சுரலா பண்ணுவோம். இந்த வாட்டி அதே மாதிரி நேச்சுரலா பண்ணிருக்கோம். நேச்சுரலா உள்ள நம்ம மரக்கட்டை, இது நேச்சுரல் ஃபில்டர் மீடியா, சாப்பிட்டே போட்டு வந்துச்சு. இங்க பாரு நேச்சுரல் பீங்கான் கப்பு. இங்க பாரு ஆமா பீங்கான் கப்பு. அவங்கல வர தேனோஸ். அவங்க டேங்க் வந்து நேச்சர் தீம் செட் பண்ணிருக்கீங்க. இயற்கையில கல்லு மண்ணு மரம் வச்சு செட் பண்ணிருக்கீங்க கைஸ். கல்லு மண்ணு. சரி இங்க கல்லு மண்ணு மரம் செடி. ஓட்ஸ் எதுக்கு போட்டுருக்கு? மீனுக்கா? ஓட்ஸ் இல்ல, அது கல்லு தான். அது பாறைப்பொடி, கிரஷர் பொடி பவுடர். ஓகே வினோத் ப்ரோ ஓட்ஸ் டேங்க் சூப்பரா இருக்கு. நம்ம அடுத்து இங்க வரலாம். சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். எதுக்கு இது எதுக்கு இந்த ஸ்டெம்ப் பேட்ல? அது வந்து கபிஸ் வந்து ஸ்டேட் பிளேயர் ஐபிஎல் ஞாபகம் மாட்டு நாளைக்கு பார்க்கும்போது ஞாபகம் வராது. நம்ம டேங்க்ல இங்க பாரு இந்த சைடு வந்து மவுண்டன் மாடல். ஆமா அந்த ராக் எல்லாம் சின்ன சின்னதா வச்சு இது எல்லாமே பிளான்ட் அந்த இதுல வளரக்கூடியது. இந்த வச்சிருக்கா இது வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு. தண்ணி எப்பவுமே கிளீனா இருக்கும். அங்க எந்த ஃபில்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டேங்க் உள்ளே ஃபில்டர். இப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ட்ரிஃப்ட் வந்து இத நட்டு விட்டுருக்கோம். ரெண்டு நாள்ல வேற போட்டு தண்ணி ஊத்துனா வளந்துருமா? தண்ணி ஊத்தி நம்ம செக் பண்ண தண்ணி ஊத்துனா அப்புறம் ஆனா உங்க டேங்க்ல மீனுக்கு இருக்க ஸ்பேஸை விட
இல்ல கட்டையும் மீனுக்கு நம்ம வந்து space ல. மான்ஸ்டர் ஃபிஷ் விட போறது இல்ல சாண்ட் டேங்க்ல விடக்கூடிய நியான் டெட்ரா ஃபுல்லா கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் சொல்லாங்க, அப்படி வந்துரும் இப்படி வந்துரும். காமெடி இல்ல நான் எந்த டீமும் இல்ல. நண்பர்களே இப்போ தேர்ட் லெவல்ல ரெண்டு பேரும் ஒரு டேங்க், அவங்களோட டேங்க் அவங்களுக்கு சூப்பரா இருக்கு. யாரு பார்த்தாலும் இதான் நல்லா இருக்கு. சரி ஓகே, இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இதுவும் சூப்பரா இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கு. அனகோண்டா இது எப்படி இருக்கு? அவர் team அப்படிதான் கூட சொல்லுவான். அதனால இப்ப நம்ம நடுவர் ஹம்சாவை கூட போற நண்பர்களே, அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து யாரு எந்த டேங்க் செட் பண்ணான்னு நம்ம சொல்ல போறது இல்ல. அவர் சும்மா ரேண்டமா டேங்க் அடிக்க வைக்க போறோம். அவருக்கு யார் எந்த டேங்க் செட் பண்ணானே தெரியாது. அவர்கிட்ட சும்மா கேட்க போறோம், இந்த ரெண்டு டேங்க்ல இது நல்லா இருக்குன்னு கேட்க போறோம். அவர் சொல்ல போறாரு. எனக்கு டான்ஸ் இருக்கு, தக்கிட்ட பண்ண மஞ்சள் கலர் சாரி கட்டி காரும் நமக்கு தான், 10,000 பணமும் நமக்கு தான். டேங்க் செட்டப் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, குட்டி டேங்க் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் செட் பண்ண குட்டி டேங்க், அப்புறமா செட் பண்ண மீடியம் சைஸ் டேங்க் இந்தா இருக்கு, வினோத் ப்ரோட மீடியம் சைஸ் டேங்க் இந்தா இருக்கு, அப்புறமா செட் பண்ண பெரிய சைஸ் டேங்க். இப்போ 6 டேங்க் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இப்போ தண்ணி ஊத்தி மீன் விடுறது தானே ஃபிஷ் டேங்க். தண்ணி ஊத்தலான்னு பார்த்தா இவங்க செட் பண்ண அனைத்து கிரியேட்டிவிட்டியும் தண்ணியில கரைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்ணுல கரைஞ்சு போகுது. அப்போ ஊத்தும் நம்ம வெறும் டேங்க் செட்டப் தான் நம்ம காம்படிஷன் வச்சிருக்கோம். அதனால டேங்க் செட் பண்ணியாச்சு, அதோட முடிச்சிரும். கிரியேட்டிவிட்டி. தண்ணி ஊத்தி வேணா ரெண்டாவது நம்ம மீன் வேணா பயமா இருக்கா? போட்டுக்கலாம். மேல வந்துருமோ? பயம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் வரும். இது ஆல்ரெடி தண்ணிக்குள்ள போட்டு. சரி, டேய். இப்போ ஹம்சாவை கூட்டிட்டு வர போறோம். ஹம்சாவை கூட்டிட்டு வந்து குட்டி டேங்க் இருக்குல்ல, இந்த ரெண்டு குட்டி டேங்க்ல எந்த டேங்க் பெஸ்டா இருக்குன்னு கேட்க போறோம். அப்போ அவர் ஏதாவது ஒரு டேங்க் சொல்றாரு, அப்ப அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும். அப்புறம் மீடியம் சைஸ் டேங்க் ரெண்டு டேங்க் காமிக்க போறோம். அதுல அவர் எந்த டேங்க் சொல்றாரோ அந்த டேங்கோட ஓனருக்கு ஒரு பாயிண்ட். அப்படி 3 பாயிண்ட்ஸ், மொத்தமே 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். மொத்தமா மாறிடுங்க. என்ன செய்றாங்க? நீங்க யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. அவர் கன்வின்ஸே பண்ண கூடாது, வாய் தரக்கூடாது. ஹம்சா come on. ஆரி ஆரி. இதுல பண்ணனா அவர் எதி கூப்பிட்டுருக்கோன்னு அவருக்கே தெரியாது. சம்சா தப்பா சொன்னா சம்சா ஆகிடும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்ணாடி எடு, கண்ணு தெரியாம போற மாதிரி. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க ஒரு டேங்க் செட்டப் சேலஞ்ச் நடத்திருக்கோம். சரி. இதுல வந்து நான் பின்னாடி ஆமா. இந்த ரெண்டு டேங்க்ல எந்த டேங்க் பார்க்க அழகா இருக்கு, பெஸ்டா இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு டீமோட உழைப்பு இதுல இருக்கு. பார்த்து எந்த டேங்க் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு மணி நேரம் வேலை செஞ்சது. நியாயமா சொல்லணும். நியாயமா சொல்லுங்க. இதுவா தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்மணி இதா? யார கொண்டுடா? இப்ப அவர் இந்த ரெண்டு டேங்க்ல இந்த டேங்க் செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த டேங்கோட ஓனர் யாருன்னு அவருக்கு தெரியாது. கை நண்பர்களே, இந்த டேங்கோட ஓனர் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல? ஆமா, அது லாஸ்ட் நீ அவரையும் விட்டு எங்களையும் யாரு வின்னோ கூப்பிட்டு அங்க விட்டா போ. அங்க எமோஷனல் வினோத் ப்ரோ தேவையில்ல. இத பாருங்க, கரெக்டா பாருங்க எப்படி இருக்குது. பின்னாடி நீங்க யாரும் பேசக்கூடாது, அவர் மட்டும் தான் பாருங்க. திரும்ப காட்டி கொடு, ஒரு காம் அதே பாருங்க. பார்த்தாச்சா? அதையும் பாருங்க. சில நாள் நீட்டா இருக்கும். அதே மாதிரி. கொலைச்சு போட்ட மாதிரி இருக்கும், சிலது நீட்டா இருக்கும். சாம்பார் மாதிரிலாம் இருக்கும், பாத்துருங்க. இந்த டேங்கா இல்ல அந்த டேங்கா, ரெண்டுல எது பெஸ்ட்? உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பெஸ்ட் டாங்க் சாம்சா. சரி, இது அவ்வளவுதான். இனி என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடுத்து கேளு. அடுத்தது இங்க நண்பர்களே இப்ப டேங்க சொல்லிட்டாரு. கேட்ட போட்டு போயிட்டானா? டேய் எங்க போனா? டேய் அவனை கூப்பிடு, ஆடு. நண்பர்களே அவன் தோத்ததுன்னு தெரிஞ்ச உடனே அடங்கொண்ட கிளம்பிட்டான். அது பாம்பு பிடிங்க. டக்குனு நீ வா, நகுல விளையாடாத. ஏன் ப்ரோ, ஒரு டான்ஸ் தானே, நீ வா. ஓடாத வா. இவ்வளவு பயம் இருக்க கூடாது நகுலா. பாம்பு இப்படி தெரிச்சு ஓடுது, ரிசல்ட் தெரிய முன்னாடி. எதுக்கு இப்போ ஓட நீ? உங்களை பாக்குற ஆடியன்ஸ் இருக்கா லாஸ்ட் வரைக்கும், அத பாக்கணும். ஆமா, டான்ஸ் ஆடுன்னு சொன்னா ஓடுறோம். ஓகே, இப்போ அடுத்ததா மூணாவது டேங்க். அடுத்தது இதுதான் இன்னைக்கு செட் பண்ணதுல பெரிய சைஸ் டேங்க். ரெண்டு டீம் செட் பண்ணிருக்கு. ஒரு டேங்க் இது, இன்னொரு டேங்க் இது. இந்த ரெண்டுல இது நல்லா இருக்கு. இதுவா அதுவா? நல்லா இருக்கு. அந்த மலை, மரம், இயற்கை அதெல்லாம் அவனுக்கு தெரியும். இது நல்ல செடியா வச்சிருக்கு. இதா? ஹம்சா வேற மாதிரி. நண்பர்களே, ஃபைனலா ஹம்சா வந்து செலக்ட் பண்ணதுல 3 டேங்குமே நம்ம பாடி பில்டர் அண்ட் கபீஸ் எந்த டேங்க் செட் பண்ணாங்களோ அந்த 3 டேங்கும் அவங்க செட் பண்ண 3 டேங்கும் பெஸ்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பாடி பில்டர் செட் பண்ண 3 டேங்கும், பாடி பில்டர் கபீஸும் சேர்த்து செட் பண்ண 3 டேங்கும் தான் பெஸ்ட்னு சொல்லிருக்காரு. வினோத் ப்ரோ டேங்க்ல ஒரு டேங்க் கூட செலக்ட் பண்ணல. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. 2 டேங்க் தான் வரும்னு நினைச்சேன். அவர் பெரிய ஒருத்தர் இருக்கு. வினோத் ப்ரோ பிரச்சனை இல்லை, ஆடியன்ஸ் கேட்பமா? ஓகே நண்பர்களே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹம்சா செலக்ட் பண்ணிட்டாரு. பயாஸ் சத்தியமா பயாஸ் எதுவும் கிடையாது. நீ ரியலா தானே வினோத், நீங்களும் சொல்லிருங்க. அப்புறம் வேற எதுவும் நினைச்சிட போறாங்க. டவுட்டா தான் இருக்கு எனக்கு. ஒரு டவுட்டும் இல்ல சொந்த கருத்து தான் அது. இப்ப அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்ன கமிஷன் ஏதாவது பேசிருந்தா டீல் இப்போ ஏதாவது. என்னன்னா, உங்க மூத்த மகன் வந்து நீங்க மூத்த மகன் செட் பண்ண ஒரு டைம் கூட நீங்க சப்போர்ட் பண்ணலன்னு வருத்தப்படுறாரு. நல்லா இல்ல சப்போர்ட் பண்ணலாம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்?
தெய்வத்துக்கே மாறு வேஷமா. அனகொண்டா இருக்கான். அனகொண்டாட்ட கேளு, உனக்கு இதுல ஏதாவது தப்பா தெரியுதான்னு. அனகொண்டா உனக்கு ஏதாவது இதுல தப்பா அவனுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட்லயே தெரியும் போ. அவன் அதெல்லாம் ஓடிட்டான். வீட்டுக்கு போயிட்டான் நண்பர்களே, பார்த்திருப்பீங்க. நண்பர்களே, கார் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன காரணம் யாருக்குமே இது வரைக்கும் கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, வாய்ப்பே இல்ல. சோ திஸ் இஸ் தி கார். கார் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. ஆமா, எப்படி சூப்பர் கார், சூப்பர் சூப்பர். இந்தாங்க. காய்ஸ், நானும் பெரிய கார்னு வருத்தப்பட்டேன். நல்லா இருக்கு. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. அவருக்கு கொடுங்க, வின்னருக்கு பிரசன்ட் பண்ணுங்க. ஓடு. அப்படி. தாங்க. போஸ் போஸ் மைக் மைக் நீங்க செய்த ஒர்க்குக்கு இந்த பரிசு உங்களுக்கு ஒரு ஒர்க்கா. ஒர்க் ஆகுமா? சரி, அது ஏதோ ஒண்ணு ஆயிட்டு போகுது. சரி, ஓகே நண்பர்களே, சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கார் வந்து பாடி பில்டர் கம்மி ஜெயிச்சிட்டாங்க. சரி, ஓட்டி காட்டுங்க காரை. 2 பேரும் ஏறி போங்க. நில்லு. ஓட்டி காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. என்னது? டான்ஸா? ஆமா. ஃபர்ஸ்ட் டான்ஸ், அப்புறம் ஓட்டி காட்டும். 3ல ஒன்னாச்சு வாங்குவாருன்னு பார்த்தோம், டெபாசிட்டே போயிடுச்சு நண்பர்களே. 3 போனதுனால தான் 3 டான்ஸ். பாடு பாடு, என்ன பண்றீங்க? பாடு பாடு டேய். ஒன்னால தான் போல கிழிச்சு தட்டினா பாத்தியா, நாசமா போச்சு. கூட இருக்கதற பாச மாட்டா. இந்த பாட்டு அடுத்த இவனை தூரம் போடணும் போல, வேற யாரும் எடுக்கணும். அந்த பாட்டு ஊர்ல உனக்கு ஒரு மேடாது பாடு. ஊர்ல நீ உள்ள வாடு. ஊருல உனக்கு ஒரு மேடு, ஊருல உனக்கு ஒரு மஞ்சள், பார்க்கும் பார்வை கலகி பார்வைடா. உனக்கு கீழ் ஒரு உலகம். பாடு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு. அவ்வளவுதான் சார், போதும். ஊரை பண்ணணும். மேலே ஏறுவோம். நில்லு. டிரைவர் வண்டி மேலே ஏறணும். உடனே ஏதாவது எல்லா டைரக்ஷனும். அண்ணா போக பாரு. சம்சாயா சம்சாயா. Guys, இந்த கார்ல பாருங்க. கார்ல நல்லா இருக்கும். தெரியுதா? எங்க பாரு. வாட் எ மிராக்கிள். வின்னருக்கான பரிசு தொகை 10,000 rupees கொடுத்துறோம். கார் கொடுத்துட்டோம், பார்த்திருப்பீங்க. ஸ்கேனிங். டேய், இது என்னடா? டேய் பிராடே, அதுலயே தோத்தா. Guys, பாடு. போச்சா? அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படியே சம்சாய் கூட போட்டோ எடுக்கிறோம். Okay, விவேக் ப்ரோக்கு சென்ட் பண்ணிட்டோம். நண்பர்களே, அவ்வளவுதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த மாதிரி இனி ஏதாவது சேலஞ்ச் நம்ம சேனல்ல பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு போங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ, நம்ம தான். ஒண்ணும் இல்ல, அடுத்த வீடியோ நம்ம தான். ஓகே, அவ்வளவுதான். போச்சு ரைட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.